சென்னை எழும்பூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் காத்திருக்கிறார். சதீஷ், சொல்லுங்க, விவசாயிகளுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டு வரும் இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? சதீஷ், அதாவது சென்னை எழும்பூரில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலக அந்த சாலையில் நாயர் பாலம் அருகே திமுக சார்பில், அதாவது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அந்த கூட்டத்தின் போது கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் மூத்த நிர்வாகிகளும் தலைவர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர், அதே போன்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, அதே போன்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கநாதன், ரவிச்சந்திரன், அதே போன்று சேகர் பாபு, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர், அதே போன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மூத்த நிர்வாகிகள் அனைவரும் கண்டன உரை ஆற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் இந்த கண்டன உரை ஆற்ற தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்பாக அனைத்து கட்சியை சேர்ந்த இந்த தலைவர்களும் தங்களுடைய கண்டன உரை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை கண்டன ஆர்ப்பாட்டமானது அமைதியான முறையிலேயே நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அமைதியாக தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர். போலீஸ் பாதுகாப்பும் தற்பொழுது எக்மோரின் ரயில்வே நிலைய பகுதி அருகிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியானது. எனவே இங்கு பாதுகாப்பு பணியில் 2 காவல், அதாவது சட்ட ஒழுங்கு காவலர்களும் அதே போன்ற போக்குவரத்து காவலர்களும் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். அவர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்தை சீர்திருத்தும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை இங்கு எந்தவித சாதனை போராட்டமும் நடைபெறவில்லை. அமைதியான முறையில் இந்த கண்டன போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சதீஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை எக்மோரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைதியான முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் சதீஷ் தந்த தகவல்களை பார்த்தோம்.